மத்திய கிழக்கு பகுதியே இன்னைக்கு ஒரு எரிமலை மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த நேரமும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற பதற்றம் உலக நாடுகளுக்கு இடையே இருக்குது. ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு நேரடி தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கு துணையாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மேலே ஈரான் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பதற்றத்துக்கும் மிக முக்கியமான ஒரு புள்ளி ஈரானுடைய 86 வயதுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதுதான் சொல்லப்படுது. இந்த தாக்குதல் ஏன் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, காமேனியின் அந்த நீண்ட வரலாறு எதை சொல்லுது, இதையெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது ஏன் இப்போ இந்த தாக்குதல் இவ்வளவு தீவிரமாச்சுங்கிறது தான். அதுக்கு முக்கிய காரணம் ஈரானோட அணு ஆயுத பரிசோதனை முயற்சிகள் தான். ஈரான் ரகசியமாக அணு ஆயுதங்கள் தயாரிக்குது, அது உலக அமைதிக்கே ஆபத்துன்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க. ஈரான் தான் எந்த அணு ஆயுத பரிசோதனையில் ஈடுபடலைன்னு சொன்னாலும் உலக நாடுகள் அதை ஏற்க தயாராக இருக்கல. காரணம், திரைமறைவுல ஈரான் அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருந்தது தான் காரணம். அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வரும்போது அமெரிக்கா இனிமேல் எந்த போரிலும் ஈடுபடாது, பல ஆண்டு கால போர்களுக்கு நான் முடிவு கட்டுவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் சில மனித உரிமை அமைப்புகளின் கணக்குப்படி அவர் பதவிக்கு வந்து இந்த 13 மாதங்கள்ல மட்டும் சுமார் 7 நாடுகள் மேல அமெரிக்கா ராணுவம் நேரடியாக தாக்குதல் நடத்தி இருக்குதுன்னு சொல்லப்படுது. அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணுங்கிற கனவோடு இருக்கிற இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோட சேர்ந்துக்கிட்டு ட்ரம்ப் இப்போ ஈரான்ல நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறது கொடுமைகளோட உச்சம். சின்ன சிறு குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் மேல, மருத்துவமனைகள் மேலே குண்டு போட்டுட்டு ஈரான் மக்களுக்கு விடுதலை வாங்கி தர போகிறோம்னு இவங்க சொல்கிறது எவ்வளோ பெரிய நகைமுறைன்னு பாருங்கள். சர்வதேச நீதிமன்றமே எச்சரிக்கை கொடுக்கும் அளவுக்கு போர்க்குற்றங்களை செஞ்ச ஒருத்தரோட கை கோர்த்துக்கிட்டு ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் தலைவரை படுகொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் காமேனி மேலே அப்படி என்ன கோவம்? ஏன் அவரை தேடி தேடி அழிக்கணும்னு நினைச்சாங்க? அதை தெரிஞ்சுக்க நம்ம காமேனியோட வரலாற்றை பார்க்கணும். 1939 சியா இஸ்லாமியர்களோட புனித தலமான மசாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு மத போதகரோட மகனா பிறந்தவர் தான் அலி காமேனி. சின்ன வயசுல இருந்து இஸ்லாமிய சித்தாந்தங்களோட வளர்ந்த இவரோட அரசியல் பாதை கல்லூரி காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துல ஈரான ரசா பலாவி அப்படின்ற மன்னர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த மன்னர் மேற்கத்திய நாடுகளோட கை கோர்த்துக்கிட்டு நாட்டை மேற்கத்திய கலாச்சாரங்களுக்கு படி மாற்றணும்னு நினைச்சப்போ அதை எதிர்த்து நின்ற முக்கியமானவர் காமேனி. 1979 நடந்த ஈரான் புரட்சியில இவரோட பங்கு ரொம்ப பெருசு. கோமேனி தலைமையிலான அந்த புரட்சிக்கு அப்புறமா ஈரான் ஈராக் போர் நடந்தப்போ எல்லா பக்கமும் தனிமைப்படுத்தப்பட்ட ஈரானை தன்னோட IRGC படி மூலமா முன்னின்று வழி நடத்தினாரு காமேனி. 1987 உச்சபட்ச தலைவராக இருந்த கோமேனி மறைவுக்கு அப்புறம் ஈரானுடைய சட்டத்தை மாற்றி, அதாவது ஒரு உயர்மட்ட தலைவராக இருக்க வேண்டிய தகுதிகளை மாற்றங்களை கொண்டு வந்து சாதாரண ஒருத்தராக இருந்த காமேனியை ஈரானோட தலைவராக உயர்த்தினாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கும் மேலான ஈரானை ஒரு இரும்பு கரம் கொண்டு காமேனி ஆட்சி செஞ்சாரு. மேற்கத்திய நாடுகளை நம்ப முடியாதுங்கிறதுல அவர் தெளிவாக இருந்ததால ஈரானோட ராணுவத்தை அசுர வேகத்தில் பலப்படுத்தினார். இன்னைக்கு இஸ்ரேலையே நடுங்க வைக்கிற அமெரிக்கா ரேடார்களே கண்டுபிடிக்க முடியாத அந்த பேலிட்டிஸ் மிசைல் தொழில்நுட்பம் ஈரானுக்கு கிடைச்சதுக்கு காமேனியோட கனவு திட்டங்கள் தான் காரணம். ஒரு பக்கம் நாட்டை ராணுவ ரீதியாக பலப்படுத்தினாலும் அவரோட ஆட்சியில பல ரத்தம் தேய்ந்த பக்கங்களும் இருக்கு. 2009 தேர்தலில் மிர் உசைன் முசாவி ஜெயிச்சப்போ அந்த வெற்றி செல்லாதுன்னு சொல்லி தனக்கு வேண்டப்பட்டவரை பதவியில உட்கார வச்சு இதை எதிர்த்து போராடின மக்களை ராணுவத்தை வச்சு ரொம்ப மோசமா ஒடுக்கினாரு. அதே மாதிரி 2026 ஜனவரி மாதம் ஈரானோட அரசுக்கு எதிராக இளைஞர்கள் பெரும் போராட்டம் நடத்தினப்போ அவங்களை எல்லாம் வெளிநாட்டு சதிகாரர்கள்னு முத்திரை குத்தி சுமார் 2000க்கும் மேற்பட்ட அப்பாவி இளைஞர்களை படுகொலை செஞ்சாருன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஈரானோட ராணுவம் IRGC பிசினஸ்ல இறங்கினதால அவங்க மட்டும் பெரும் பணக்காரர்களாக மாறினாங்க. ஆனா ஈரானோட சாதாரண மக்கள் ஏழ்மையில தவிக்க ஆரம்பிச்சாங்க. மக்களோட இந்த அதிருப்தியை தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிட்டு இருக்கு. ஈரான் பல நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சில நியூஸ் வெளிவந்துச்சு. ஆனா அந்த சுமூகமான முடிவு எட்டப்படுறதுக்குள்ளேயே காமேனி மேல நேரடி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டதா சொல்லப்படுது. காமேனி ஒரு சர்வாதிகாரியா இருக்கலாம், மோசமான ஒரு தலைவராகவே இருக்கலாம், ஆனா அதை தீர்மானிக்க வேண்டியது அந்த நாட்டு மக்கள். அதை விட்டுட்டு ஒரு
நாட்டின் இறையாண்மை கேள்விக்குறியாக்கி அந்த நாட்டு தலைவரை இன்னொரு நாடு படுகொலை செய்கிறது உலக அமைதிக்கே கேடு விளைவிக்கிற ஒரு விஷயம். இப்போ இதுக்கு பதிலடியா ஈரான் அமெரிக்க தளங்கள் மேலேயும் சிவில் கட்டிடங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு முடிவில்லாத போரை நோக்கி உலகத்தை இழுத்துக்கிட்டு போகுது. எங்களுக்குள்ள போர் வர்றதுக்கு வெளிநாட்டு சக்திகள் முயற்சி செய்கிறாங்க. நாம் பலியாகிடக்கூடாதுன்னு அண்டை நாடுகள் கோரிக்கை வச்சாலும் ட்ரம்ப்புக்கும் நெதன்யாகுவுக்கும் அந்த பொறுமை இருக்கான்னு தெரியல. உலக நாடுகள் ஒன்றா சேர்ந்து இதற்கான எதிர்ப்பு குரலை தெரிவிக்கலனா இந்த உலகம் இன்னொரு பெரும் போரை பேஸ் பண்ண கூட வேண்டி வரலாம். மீண்டும் இது போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.